Good morning students, welcome to all. Standard 7th subject English, Unit 2, topic prose. The wind on haunted hills. Section 2. ஆல்ரெடி உள்ள செக்ஷன் 1ல் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த உஷாங்கிற கேர்ள் வந்து தன்னோட ஆன்ட்டி வீட்டுக்கு டவுனுக்கு போய் பஜாரில் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கும். ஸோ அதை திரும்பி வர்றதுக்கு ரெடியாக இருப்பாள். அது வரைக்கும் செக்ஷன் 1ல் பார்த்துருந்தோம். Now we will read the section 2. Strangely, the wind had dropped. The trees were still, not a leaf moved. Strangely அப்படின்னா ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சு எல்லாம் நின்றுச்சு. இந்த வின் காற்று என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ட்ரீஸ் மரங்களும் எந்த அசையுமே இல்லை. லீஃப் ஒரு இலை கூட என்ன பண்ணலை, அசைவே இல்லாமல் அப்படியே இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரேஞ்ச்லி புதுமையாக இருக்குது. இந்த கிரிக்கெட்ஸ் வேர் சைலண்ட் இன் த கிராஸ். கிரிக்கெட்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல பூச்சி, சின்ன இந்த வெட்டிக்கிளி இருக்குல்லையா, அதுதான் சொல்கிறது. அந்த வெட்டிக்கிளி கூட ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான், எந்த சவுண்டுமே கொடுக்கல. கிராஸ்னால் அந்த புல் மேலே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. த க்ரோ ஃப்ளூ அரவுண்ட் இன் எ சர்க்கிள். அந்த காகங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, பறந்துக்கிட்டு ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. தென் செல்டர் டவுன். ஏன் இதுக்கு பறந்துக்கிட்டு இருக்குன்னா அதோட கூட்டில் போயிட்டு அடைகிறதுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபார் த நைட் இன் அன் ஓக் ட்ரீ. ஓக் ட்ரீ அந்த மரத்துக்கிட்ட என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, ஓக் ட்ரீ பக்கத்தில் காகங்கள்லாம் ரொம்ப வட்டமிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது. நைட் டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஐ மஸ்ட் கெட் ஹோம் பிஃபோர் டார்க் செட் உஷா டு ஹெர்செல். ஸோ உஷா என்ன தனக்கு தானே சொல்லிக்கிறேன், என்னென்னா நான் கண்டிப்பாக டார்க் ஆகிறதுக்கு ரொம்ப இருட்டாகிறதுக்கு முன்னாடியே நான் எங்கே போய் ஆகணும், என்னோட ஹோமுக்கு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆஸ் ஹி ஹரிட் அலாங் த பாத். ஹரீட் அப்படின்னா ஸ்பீடு. ஸோ சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறா அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக நடக்கிறா. பட் ஆல்ரெடி த ஸ்கை வாஸ் டார்க்னிங். ஆனால் ஆல்ரெடி ஸ்கை வானம் எப்படி இருக்குது, ஸ்கையெல்லாம் ரொம்ப டார்க் ஆயிடுச்சு. அந்த க்ளவுட்ஸ் பிளாக் அண்ட் த்ரெட்டனிங். மேகங்கள்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப கருமையாக இருக்குது, த்ரெட்டனிங் பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. லுக்டு ஓவர் ஹாண்டட் ஹில்ஸ். ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்க மலைகள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக தெரியுது. அந்த ஹாண்டட் ஹில்ஸ்னால் அந்த பேய் மலை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான், ரொம்ப பயங்கரமாக பயமுறுத்துகிற மாதிரி இருக்கான். திஸ் வாஸ் மார்ச் மந்த்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரோம். ஸோ இப்போ அந்த மாதம் வந்து மார்ச் மந்த்து. அது வந்து எதுக்கான மாதம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரோம்னா புயல் அடிக்கக்கூடிய மாதம். ஸோ அந்த இடத்துல இவள் நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ ரொம்ப பயமாக இருக்குது அவளுக்கு பார்க்குறதுக்கு. எ டீப் ரம்பிள் எக்கோட் ஓவர் த ஹில்ஸ் and Usha felt the first heavy drop of rain hit her cheek. ஹில்ஸ் மேலே ஏதோ ரம்பிள் உருண்டு ஓடுற மாதிரி என்ன கேட்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சவுண்டு ஒன்று அந்த மலை மேலே கேட்டுச்சு. அதுக்கப்புறம் உஷா மேலே என்ன ஆகுதுன்னா ஒரு மலைத்துளி வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப பெரிய மலைத்துளியாக வந்து என்ன பண்ணுதுன்னா அவரோட கன்னத்தில் வந்து விழுது. ஸோ அதை வந்து உஷா வந்து ஃபீல் பண்ணுறா. சரி நம்ம மேலே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்றா. சவுண்டெல்லாம் அந்த மலை மேலே ரொம்ப சவுண்டு, அந்த இடி சவுண்டு மின்னல் சவுண்டெல்லாம் ரொம்ப ஏதோ ஒரு பொருள் உருண்டு ஓடுற மாதிரி ரொம்ப ஆழமாக அந்த மலை ஓவர் த ஹில்ஸ் மலை மேலே கேட்குது. ஸோ இப்போ உஷா வந்து அந்த இடத்துல நடந்து வந்துட்டுருக்கா. she had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. அவகிட்ட இப்போ என்னதுன்னா அம்பர்லா கூட இல்லை. ஏன் அப்படின்னா அவள் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வெதர் ஹேட் சீம்டு காலநிலை வந்து எப்படி இல்லைன்னா மழை வர்ற மாதிரியே இல்லை. ஃபியூ ஹவர்ஸ் எகோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவள் வீட்டிலேருந்து கிளம்புறதுனால மழை வர்ற மாதிரி எந்த சிம்டம்ஸுமே இல்லை. ஸோ அதனால் அவள் என்ன பண்ணலைன்னா கொடையும் எடுத்துகிட்டு வரல. நவ் ஆல் சி குட் டு வாஸ் டை அண்ட் ஓல்டு ஸ்க்ரஃப் ஓவர் ஹர் ஹெட். ஸோ என்ன பண்ணுறா அப்படின்னா ஸ்கர்ஃப் அந்த துண்டை வந்து என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா ரொம்ப டைட்டாக தன்னோட தலையை சுற்றி என்ன பண்ணிக்கிறா அப்படின்னா கட்டிக்கிறா ஒரு பழைய துணியை. அண்ட் புல் ஹேர் ஷால் டைட் அக்ராஸ் ஹேர் ஷோல்டர். அவளோட ஷால் எடுத்து என்ன பண்ணிக்கிறான்னா தன்னோட ஷோல்டர்லாம் என்ன பண்ணிக்கிறா கவர் பண்ணிக்கிறா.
ஹோல்டிங் த ஷாப்பிங் பேக் க்ளோஸ் டு ஹர் பாடி. ஸோ அவள் வாங்கிட்டு வந்திருக்க திங்ஸை வந்து தன்னோட அப்படியே என்ன பண்ணனா அணைச்சி பிடிச்சிட்டு இருக்கா. சி குயிக்கன்ட் ஹர் பிளேஸ், ரொம்ப வேகமாக நடக்கிறா அப்படின்னு சொல்லலாம். சி வாஸ் ஆல்மோஸ்ட் ரன்னிங், வேகமாங்கிறத விட என்ன பண்ணலாம் அவள் ஓடிக்கிட்டு இருக்கா, ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். பட் த ரெயின் ட்ராப்ஸ் வேர் கம்மிங் டவுன் ஃபாஸ்டர் நவ். இப்போ இருக்க மழை என்ன ஆகுது அப்படின்னாக்கா ரொம்ப வேகமாக விழ ஆரம்பிக்குது. பிக் ஹெவி pellets ஆஃப் ரெயின், இப்போ பெரிய பெரிய தூரலாக என்ன ஆகுது அப்படின்னாக்கா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கா ஃபாஸ்ட்டாக. A sudden flash of lightning lit up the hill. திடீர்னு என்னதுன்னா ஒரு லைட்னிங் மின்னல் ஒன்று தோன்றுச்சு. ஸோ அந்த மின்னலில் வந்து அவள் எதை பார்த்தா அப்படின்னாக்கா அந்த ஹில்ஸ் மலையை பார்த்தா. The ruins stood out in clear outline. பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. மின்னல் அடித்தோன்னே என்ன இருந்துச்சுன்னா அந்த மலையே ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு அவளுக்கு. தென் ஆல் வாஸ் டார்க் அகைன். ஆனால் சடனாக என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப என்ன ஆயிடுச்சு, ரொம்ப டார்க்காக மாறிடுச்சு. நைட் ஹேட் ஃபாலன், இருட்டு வந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப மறுபடியும் மின்னல் மின்னும் போது ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. திரும்ப அடுத்த செகண்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா டார்க் ஆயிடுச்சு, இருட்டு வந்துருச்சு. ஐ won't கெட் ஹோம் பிஃபோர் த ஸ்ட்ரோம் பிரேக்ஸ் தாட் உஷா. உஷா நினைக்கிறேன் இந்த புயலுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண முடியாது, வீட்டுக்கு போக முடியாது. ஐ வில் ஹாவ் டு ஷெல்டர் இன் த ruins. ஸோ இந்த பாலடைஞ்ச வீட்டில் தான் நான் ஏதாவது ஷெல்டர் கூரையை தேடிக்கிட்டு நான் என்ன பண்ணணும், இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும். இப்போது சி குட் ஒன்லி சி எ ஃபியூ ஃபீட் அஹெட். ஸோ கொஞ்சம் தூரம் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னாக்கா நடந்து போயிட்டுருக்கா. பட் சி நியூ த பாத் வெல். ஆனால் போகிற பாதை எப்படி இருக்குன்னா ரொம்ப தெளிவாக நல்லா தெரியுது அவளுக்கு, ஏன்னா மின்னல் மின்னிட்டு இருக்கிறதுனால நல்லா தெரியுது. அண்ட் சி பீக்கன் டு ரன். ஸோ அதனால் என்ன பண்ணுறா அப்படின்னா பாதை நல்லா தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால வேகமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கா, ஓடிக்கிட்டு இருக்கிறா. Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. இப்போ சடனாக திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா காற்று அடித்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா மழை வேகமாக அடித்து அவளோட முகத்தில் என்ன பண்ணுது அப்படின்னா மழை துளிகள் வந்து வேகமாக அடிக்குது. ஸ்ப்ராங் அப்படின்னாக்கா வேகமாக ஸ்பீடாக அடிக்குது, இருக்க மழை அதிகமான காற்றில் வேகமாக அடிச்சிட்ருக்கு. இட் வாஸ் கோல்டு, அந்த இது ரொம்ப குளிராக இருக்குது. ஸ்டின்னிங் ரெயின், ஸ்டின்னிங் அப்படின்னு சொன்னாக்கா என்னென்னா மழை துளிகள் வந்து அவள் முகத்தில் எப்படி என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா குத்துற மாதிரி இருக்குது, அவ்வளோ தூரம் ஸ்பீடாக அடிக்குது. சி குட் ஹார்ட்லி கீப் ஹேர் ஐஸ் ஓப்பன். அவளால் கண்களே என்ன பண்ண முடியலை அப்படின்னாக்கா திறக்கவே முடியலை, அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக மழை துளி வந்து விழுந்துட்டுருக்கு. த விண்ட் கிரீவ் இன் ஃபோர்ஸ். இப்போ காற்றும் என்ன ஆகுதுன்னா காற்றும் வேகமாக அடிக்க ஆரம்பிச்சு. இட் ஹம்பிள்டு அண்ட் விசில்டு. இப்போ விசில் சத்தம் மாதிரி காற்று அடித்தா சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டும் கேட்குது. உஷா டிட் நாட் ஹாவ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் இட். ஆனால் இப்போ வந்து காற்றோட வந்து என்ன பண்ண வேண்டியதில்லை, போராட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா இட் வாஸ் பிஹைண்ட் ஹர் நவ். இப்போ காற்று வந்து அவளை பின்புறம் இருந்து அடிக்குது. ஸோ அப்போ அண்ட் ஹெல்ப்டு ஹர் அலாங். ஸோ பின்புறம் அடிக்கிறதுனால அவளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, அவள் முன்னாடி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, அவளை தள்ளிக்கிட்டே போகுது. அப் த ஸ்டீப் பாத் அண்ட் ஆன் டு த ப்ரோ ஆஃப் த ஹில். ஸோ அப்போ வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அந்த மலைப்பாதையை கடந்து ஸ்டீப் பாத் அப்படின்னாக்கா அந்த பாதை மலைப்பாதை, அந்த பாதையை நடந்து செல்கிறதுக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த காற்றடிக்கிறது அவளுக்கு ஈஸியாக அவள் என்ன பண்ணிடலாம், அந்த ஹில்ஸை வந்து ரீச் ஆகிடலாம். ப்ரோ அப்படின்னா என்னது அப்படின்னாக்கா டிப், அதோட மலையோட அந்த விளிம்பு, அதான் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா அதை அவள் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா. தேர் வாஸ் அனதர் ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங் followed by a peal of thunder. ஸோ இப்போ மறுபடியும் என்ன ஆகுதுன்னா ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங், மறுபடியும் மின்னல் மின்னுது, ஒரு இடி ஒன்று இடிக்குது. ஸோ அந்த இடி வந்து அவளுக்கு எப்படி இருக்குன்னா the ruins looked up before her. அவள் முன்னாடி அந்த ரூயின்ஸ், அந்த பாலடைஞ்ச ஒரு வீடு இருக்கும் இல்லையா, அந்த வீடு ரொம்ப நல்லா தெளிவாக தெரியுது அந்த மின்னலில். கிரிம் அண்ட் ஃபார்பிடிங் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா பேன், பயங்கரமாக இருக்குது அவளுக்கு. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கிரீம் அப்படின்னா ஹாரிபிள், கிரீம்னா என்னது ஹாரிபிள். ஸோ இப்போ அந்த வீடை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு அச்சம் பயம்லாம் வந்து இப்போ உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. சி நியூ தேர் வாஸ் அ கார்னர் வேர் எ பீஸ் ஆஃப் ஓல்ட் ரூஃப் ரிமைண்டர். ஸோ இப்போ அவளுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது, என்னென்னா அந்த வீட்டில், அந்த பாலடைஞ்ச ஒரு வீட்டில் வந்து ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது, அது இடியாமல் தான் இருக்குது. ஸோ அங்கே
அந்த அந்த இடம் வந்து அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. இட் வுட் கிவ் சம் ஷெல்டர், அதில் கூரை பகுதியெல்லாம் இருக்குது. இட் வுட் பி பெட்டர் தென் ட்ரையிங் டு கோ ஆன். ஸோ நான் வந்து இங்கேருந்து மலை உச்சிக்கு போகிறதுக்கு நான் இங்கே இருக்கிறது என்னது ரொம்ப பெட்ரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன் த டார்க், இன் த ஹவுலிங் வின், இந்த காற்றும் என்ன ஆயிருக்கு ரொம்ப சத்தம் போட்டு வீசிகிட்டு இருக்குது. சவுண்ட், ஹவுலிங்னா சவுண்டு, ரொம்ப சவுண்டாக வீசிக்கிட்டு இருக்குது, இருட்டாக வேறு இருக்குது. சி ஹேட் ஒன்லி டு ஸ்டே ஆஃப் த பாத் டு கோ ஓவர் த ராக்கி கிளிஃப் எட்ஜ். நான் இந்த மலையில் வந்து நடந்து போகிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போது சேஃபாக தெரியலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணி ஆகணும், நான் இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கா. இந்த நைட் டைமில் அந்த கிளிஃப், அந்த மலை விளிம்பில் போய் நான் நடக்கிறது வந்து எனக்கு சேஃபாக இல்லை. ஸோ அதனால் நான் இந்த ஷெல்டரில் என்ன பண்ணலாம், தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது இங்கே தங்குறது ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உணர்றா. அப்போ ஊ ஊ ஊ ஹவுல்ட் த விண்ட், அந்த காற்று வந்து என்னென்னா ஊன்னு சவுண்டு போட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கான். She saw the wild plum tree swaying. She saw the wild plum tree swaying. Swaying அப்படின்னு சொன்னாக்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ளம் ட்ரீ வந்து ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்குது, காற்றில் ரொம்ப அசைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்குறா. பென் டபுள், அதாவது என்னதுன்னா கீழே தரையை தொடுற அளவுக்கு என்ன பெண்டாகி வளையுது காற்றில். இட் ஃபோலேஜ், ஃபோலேஜ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த காய்ந்த இலைகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம். த்ரஸ்லிங் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா லீவ்ஸ், அந்த லீவ்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா அகைன்ஸ்ட் த கிரவுண்ட், அந்த கிரவுண்டு ஃபுல்லாக என்ன ஆகிட்டுருக்கு காற்றடிச்சதில் எங்குமே சிதறி கிடக்கு அதோட இலைகள் எல்லாம். த broken walls did little to stop the wind, அந்த உடஞ்சி போன சுவர்னால் அந்த காற்றை வந்து என்ன பண்ண முடியலை, டிட் நாட் ஸ்டாப், அதால் தடுத்து நிறுத்த முடியலை. ஸோ இலைகள்லாம் பறந்து கிடக்குது. அந்த ப்ளம் ட்ரீ வந்து ரொம்ப ஸ்வேயிங் அப்படின்னா ரொம்ப காற்றுல ரொம்ப வேகமாக ஆடிக்கிட்டு இருக்கு. உஷா ஃபவுண்ட் ஹேர் வே இன்டு ரூயின் பில்டிங். இப்போ வந்து உஷா வந்து அங்கே போகலாம், அந்த பில்டிங்குள்ளே உள்ள நுழையிறா. ஹெல்ப்டு பை ஹேர் மெமரி ஆஃப் த பிளேஸ், அதாவது அவளுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த பில்டிங் வந்து எப்படி இருக்கும், அதோட பாதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உள்ளே வர்றா. அண்ட் த கான்ஸ்டன்ட் ஃப்ளிக்கர் ஆஃப் லைட்னிங், அந்த லைட்னிங் அந்த ஃப்ளிக்கர் அதாவது ஷைன் ஆகுது, அந்த வெளிச்சத்துலேயே என்ன ஆகுதுன்னா மின்னல் மின்ற வெளிச்சத்துலேயே வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா உள்ளே வர்றா. சி பிகன் மூவிங் அலாங் த வால், அந்த சுவர் வழியாக என்ன பண்ணிகிட்ருக்கா, மெதுவாக சுவரை பிடிச்சிக்கிட்டே மூவ் ஆகுறா. ஹோப்பிங் டு ரீச் த ஷெல்டர் கார்னர், அவளுக்கு நம்பிக்கை இருந்துச்சு நம்ம அந்த கார்னர் அந்த பாதுகாப்பான அந்த மூளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. சி பிளேஸ்டு ஹர் ஹேண்ட்ஸ் ஃபெல்ட் அகைன்ஸ்ட் த ஸ்டோன்ஸ் அண்ட் மூவ்டு சைட்வே, அங்கே இருக்கிற கல் மேலே வந்து கையை வச்சு என்ன பண்ணுறா, அதுக்கு கல்லை பிடிச்சிக்கிட்டே என்ன பண்ணுறா அப்படின்னா ஸ்டோன்ஸ் அண்ட் மூவ்டு சைடவே, கல்லை பிடிச்சிக்கிட்டே மெதுவாக நகர்ந்து வர்றா. ஹர் ஹேண்ட் டச் சம்திங் சாஃப்ட், கல்லை தொட்டுக்கிட்டே வரும்போது அவரோட கை வந்து ஏதோ ஒரு சாஃப்டான பொருள் மேலே டச் ஆகுச்சு. அண்ட் ஃபரி அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் ரொம்ப அப்படியே இந்த புஸ்னு இருக்குது, அந்த மாதிரி பொருள் மேலே டச் ஆகுச்சு. சி கேவ் எ ஸ்டார்ட்லர்ட் க்ரை, உடனே அவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா, ஸ்டார்ட்லர்ட் அப்படின்னா ஃப்ரைட்டன்ட், பயத்தில் கத்திட்டான். ஸ்டார்ட்லர்ட் அப்படின்னா ஃப்ரைட்டன்ட், பயத்தில் கத்துறா. அண்ட் டுக் ஹேர் ஹேண்ட் அவே, டக்குன்னு என்ன பண்ணிட்டா அப்படின்னா கையை எடுத்துட்டா கத்திட்டு. ஹேர் க்ரை வாஸ் ஆன்சர்டு பை அனதர் க்ரை, ஸோ இவ கத்துனோன்னே இன்னொரு குரல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பக்கம் இருந்து சவுண்டு கொடுக்குது. ஹாஃப் ஸ்னாரல்னா சவுண்டு, ஹாஃப் க்ரீச்னு ஒரு சவுண்டு கொடுக்குது. அண்ட் சம்திங் லெஃப்ட் அவே இன் த டார்க்னஸ், இவ கத்துனோன்னா அந்த ஏதோ ஒரு பொருள் மேலே பட்டுச்சு இல்லையா, அதுங்க என்ன பண்ணுது சவுண்டு, ஒரு கீச் சவுண்டு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. அந்த இருட்டில் ஏதோ ஒரு பொருள் ஒன்று வந்து என்ன ஆகுது, சம்திங் லிட் அவே இன் த டார்க்னஸ், இருட்டில் என்ன பண்ணுதுன்னா தாவி குதிச்சு ஓடுது அந்த பக்கம். லிஃப்ட் அப்படின்னா ஜம்ப் பண்ணி ஓடுது. இட் வாஸ் ஒன்லி எ வைல்ட் கேட், அது என்னன்னா அது என்ன சவுண்ட் அப்படின்னா அது காட்டு பூனை. உஷா ரியலைஸ்டு திஸ் வென் சி ஹியர்ட் இட், இதுக்கு முன்னாடி அந்த சவுண்டெல்லாம் வந்து அவளுக்கு தெரியும், இங்கே பூனையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். த கேட் லிவ்டு இந்த ரூயின்ஸ், இந்த பாலடைஞ்ச வீட்டில் வந்து என்ன இருக்குது பூனை இருக்குங்கிறது அவளுக்கு தெரியும். அண்ட் சி ஹேட் ஆஃபன் சீன் இட், ஸோ அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். பட் ஃபார் எ மொமெண்ட் சி ஹேட் பீன் வெரி ஃப்ரைட்டன்ட், ஆனால் இருந்தாலும் அந்த டைமில் வந்து என்ன பண்ணிட்டா ரொம்ப பயந்துட்டா. நவ் சி மூவ்டு குயிக்லி அலாங் த வால் until she heard the rain drumming on the remnant of the tin roof. remnant அப்படின்னா என்னது அப்படின்னாக்கா, remnant அப்படின்னா remnant
ஆஃப் த டின் ரூஃப். ஸோ இப்போ வேகமாக எங்கே மூவ் ஆகிட்டுருக்கிறா, அந்த சுவர் வழியாக என்ன பண்ணிகிட்ருக்கா, மூவ் ஆகியிருக்கா. எங்கன்னா சி ஹியர் த ரைன் ட்ரம்மிங், அந்த தகரத்து மேலே அந்த மலை துளி விழுகுது இல்லையா, அந்த இடத்தை நோக்கி என்ன பண்ணிகிட்ருக்கா, நகர்ந்து போயிட்டுருக்கா. அந்த டின் ரூஃப் தகரம் மேலே என்னதுன்னா மலை துளி விழுகிற இடத்த நோக்கி என்ன பண்ணிகிட்ருக்கா, ஸ்பீடாக மூவ் ஆகி போயிட்டுருக்குறா. ஒன்ஸ் அண்டர் இட் க்ரோச்சிங் இன் த கார்னர். க்ரோச்சிங் அப்படின்னா பெண்டிங், அந்த வளைஞ்சிருக்கக்கூடிய அந்த கார்னருக்கு போயிட்டா. சி ஃபவுண்ட் சம் ஷெல்டர் ஃப்ரம் த விண்ட் அண்ட் த ரெயின். ஸோ அங்கே போய் என்ன அந்த கூரைக்கு பக்கத்தில் என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா இப்போ அங்கே போயிட்டா, அந்த வளைஞ்சிருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டா. எபோவ் ஹேர் த டின் ஷீட்ஸ் க்ரௌண்ட் அப்படின்னாக்கா என்னதுன்னா பயங்கரமான சவுண்டு அண்ட் கிளட்டர்டு. அந்த சவுண்டு ஒன்று அந்த டின் சீட் மேலே விழுகிற அந்த சவுண்டு வந்து ரொம்ப பயங்கரமாக கேட்டுக்கிட்டுருக்கு. அந்த டின் சீட் மேலே விழுகிற அந்த கிரவுண்டுன்னா சவுண்டு ரொம்ப நாய்ஸ், ரொம்ப பயங்கரமான லவுட்ஸ் நாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சவுண்டாக கேட்டுக்கிட்டு இருக்குது மலைத்துளி விழும்போது. ஆஸ் இஃப் தே வுட் செயில் அவே அட் எனி மூமெண்ட். அந்த தகரம் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் என்ன பண்ணலாம், காற்றடிக்கிறதுனால பறந்து போகலாம். பட் தே வேர் ஹெல்ட் டவுன் பை த சாயில்ட் பிரான்ச் ஆஃப் த ஸ்ட்ராக்லிங் ஓல்டு ஓக் ட்ரீ. ஆனால் அந்த கருவேலி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளை வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த ஸ்ட்ராங்க்லிங் அப்படின்னாக்கா அந்த ஒரு கிளை வந்து அந்த டின்னு இருக்கிற அந்த ஷீட்டு மேலே என்ன பண்ணியிருக்கு, விழுந்து கிடக்கு. ஸோ அப்போ அதனால என்ன ஆகாது அப்படின்னா அந்த காற்று வந்து அந்த ஷீட்டை வந்து என்ன பண்ணாது, தூக்காது அப்படிங்கிற ஹோப் அவளுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சீட்டு வந்து தூக்கிட்டு போயிடாது. ஸோ அதனால தான் அந்த இடத்துல போயிட்டு அவள் வந்து நின்றுட்டுருக்கா. உஷா ரிமெம்பர்டு தட் அக்ராஸ் திஸ் எம்டி ரூம் ஸ்டுட் அண்ட் ஓல்டு ஃபயர் பிளேஸ். ஸோ அப்போ இவள் வந்து ஒரு எம்டி ரூமில் வந்து ஒரு ரூமில் நின்றுட்டுருக்கான். அங்கே நின்று பார்க்குறா. பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு ஃபயர் பிளேஸ், அதாவது குளிர் அடிச்சிச்சுன்னா அந்த இடத்துல நெருப்பெல்லாம் போட்டு அந்த குளிர் காயக்கூடிய அந்த ரூம் ஒன்று இருக்குது அந்த இதுக்குள்ள. அண்ட் தட் தேர் மைட் பி சம் ஷெல்டர் அண்டர் த பிளாக் டாப் சின்மே. ஸோ அந்த ரூமுக்கு போனால் நமக்கு அந்த ரூம் வழியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா போயிடலாம் அப்படின்னுட்டு இருக்கா, நினச்சிட்ருக்கா. இவள் இருக்கிற ரூம்லேருந்து அந்த ரூமை பார்க்குறா. ஸோ அதன் வழியாக போனோம்னா நம்ம அங்கே போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறா. பெர்ஹாப்ஸ் இட் வுட் பி ட்ரையர் தென் இட் வாஸ் இன் ஹர் கார்னர். அதாவது அவள் இந்த இருந்தாலும் இந்த மூலையிலேருந்து என்ன பண்ணணும், அடுத்ததுக்கு போகணும். பட் சி வுட் நாட் அட்டெம்ப்ட் டு ஃபைண்ட் இட் ஜஸ்ட் நவ். ஸோ இந்த இடத்துலேருந்து அவள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா தயங்குறா. ஏன் அப்படின்னா சி மைட் லாஸ் ஹர் வே அல்டுகெதர். ஸோ நம்ம போகும்போது நம்ம போகக்கூடிய வழியை மறந்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம இங்கே இருக்கிறதையும் என்ன பண்ணிடுவோம், இங்கே இருக்கிற பாதுகாப்பான இடத்தையும் என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். ஸோ அங்கேயும் போகக்கூடிய வழி தெரியாமல் இருந்துச்சு, நம்ம இடையில மாட்டிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டுறா, தயங்கிக்கிட்டு இருக்கிறா. அவள் நிற்கிற பிளேஸ் வந்து எப்படி இருக்குன்னா எம்டி ரூமாக இருக்கும். ஸோ அவளுக்கு ஞாபகத்தில் இருக்குது, பக்கத்தில் என்ன இருக்குன்னா ஃபயர் பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே போனோம்னா நமக்கு பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது சப்போஸ் நம்ம போகும்போது அந்த பாதையை மறந்துட்டோம் அப்படின்னம்னா நமக்கு ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலை, போகலை, அப்படியே நின்றுட்டுருக்கா. Her clothes were choked and the water streamed down from her long black hair to from a puddle at her feet. இப்போ அவள் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நனைஞ்சிருச்சு. அவளோட லாங் ஹேரும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நனைஞ்சு அப்படியே என்ன பண்ணிகிட்ருக்கு அவளோட ஃபீட். பட்டில் அப்படின்னாக்கா என்னதுன்னா ஒரு தண்ணி தலையிலேருந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னாக்கா ஹேர் வழியாக தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு குளம் மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கு, நிறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அவளோட காலடியில் தண்ணி ஊற்றிட்டுருக்கு அவள் ஹேர்லேருந்து. She stamped her feet to keep them warm. அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னாக்கா ஒரு கால் மேலே ஒரு காலை தூக்கி என்ன பண்ணிகிட்ருக்கா, வச்சிட்ருக்கா. She thought she heard a faint cry. அந்த குளிர் தாங்க முடியாமல் தான் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா ஒரு கால் மேலே ஒரு காலை தூக்கி வச்சு நின்றுட்டுருக்கா. ஸோ அந்த இடத்துல அவளுக்கு வந்து என்னதுன்னா ஒரு சவுண்டு ஒன்று, she thought she heard a faint cry அப்படின்னா ஒரு சவுண்டு ஒன்று அவளுக்கு கேட்டுச்சு. Was it the cat again? அவன் நினைக்கிறா ஒரு மறுபடியும் அந்த பூனையாக இருக்குமோ, இல்லை ஆர் அண்ட் அவுல்னா என்னது அப்படின்னாக்கா ஆந்தையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கா. இல்லை முதல்ல வந்து அந்த பூனையாக இருக்கலாம், இல்லைனா ஆந்தையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் த சவுண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோம் bolted அவுட் ஆல் அதர் சவுண்ட்ஸ். blotted அப்படின்னாக்கா என்னதுன்னா ஹைடு, மறைக்கிறது. ஸோ இந்த ரெண்டு சவுண்டு கேட்டாலுமே
அதாவது கேட் அவளோட சவுண்டு கேட்டாலுமே இந்த சவுண்டு எல்லாத்தையும் எதோட சவுண்டு மறைச்சிருந்தான் அப்படின்னாக்கா அந்த புயலோட சவுண்டு, காற்று அடிக்கிற சவுண்டு வந்து என்னென்னா இந்த 2 சவுண்டையுமே கேட்க விடலை. அப்போது அந்த ப்ளோட்டட் அந்த காற்றோட சவுண்டு தான் இங்கே வந்து என்ன இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. There had been no time to think of ghost. ஸோ இந்த நேரத்தில் வந்து அவளுக்கு வந்து பேய்களை பற்றியெல்லாம் சிந்திக்கிறதுக்கு டைம் இல்லை. பட் நவ் தட் she was in one place without any plans of venturing out again. வென்ச்சுரிங் அப்படின்னாக்கா துணிஞ்சு போக முடியலை அவளால். ஏன் அப்படின்னா வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் போய் அவளால் பேய்களை பற்றியெல்லாம் சிந்திக்க முடியலை. வெளியிலையும் அவளால் என்ன பண்ண முடியலை, போகவும் முடியலை. She remembered grandfather's story about the lightning blasted ruins. அப்போ அவள் அந்த இடத்துல பதுங்கி நின்றுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எதோட ஞாபகம் வருதுன்னா, அவர் தாத்தா சொன்ன ஒரு ஸ்டோரி. அந்த மின்னல்னால அந்த பிளாஸ்டட் அந்த இடமே, அந்த ரூயின்ஸ், அந்த பாலடைஞ்ச வீடு எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னது வந்து அவளுக்கு ஞாபகம் வருது. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. ஸோ அப்போ அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறா. எதுக்காக அப்படின்னா, முன்னாடி இந்த இடி மின்னல்னால தான் அந்த இடமே அழிஞ்சிச்சு அப்படின்னு தாத்தா சொன்னதுனால இவளுக்கு பயம் வந்துருச்சு. ஸோ அதனால் ரொம்ப நம்பிக்கையாக கடவுள்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, வேண்டிக்கிட்டு இருக்கிறா. ஸ்ட்ரைக் ஹேர் சி செல்டர்ட் தேர். என்னை எப்படியாவது இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணிடணும், என்னைய காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுறா. எந்த மின்னலும் என்னை தாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறா. தண்டர் பூம்டு ஓவர் த ஹில்ஸ். இப்போ வந்து ரொம்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இடி ரொம்ப இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் த லைட்னிங் கேம் குயிக்கர் நவ். மின்னலும் ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்கு. ஒன்லி அ ஃபியூ செகண்ட்ஸ் பிட்வீன் ஈச் பிரஸ்ட் ஆஃப் லைட்னிங். அதாவது ஒரு செகண்ட் தான் இருக்கும். ஒரு செகண்டுக்குள்ளே அடுத்தடுத்து மின்னல் என்ன ஆகிட்டுருக்கு, ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. தென் தேர் வாஸ் ஏ பிக்கர் ஃப்ளாஷ் தென் மோஸ்ட். ஸோ இப்போ அந்த இடத்துல லைட் வெளிச்சம் வந்து ரொம்ப அடிச்சிட்டு இருக்கு. அண்ட் ஃபார் எ செகண்ட் ஆர் 2 ஆர் என்டையர் ரூயின் வாஸ் லிட் அப். அதாவது என்ன ஆகுதுனாக்கா ஒரு செகண்டுக்குள்ளே என்னென்னா 2-3 மின்னல் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு, அந்த ரூயின் அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே வந்து விழுகிற மாதிரி இருக்குது. எ ஸ்ட்ரிக் அவுட் ஆஃப் ப்ளூ சைல்டு. அதாவது என்னென்னா ப்ளூ கலரில் அந்த ஒளி வந்து வர்ற மாதிரி இருக்கும். அலாங் த ஃப்ளோர் ஆஃப் த பில்டிங். அந்த பில்டிங்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த சீசில்ட் அப்படின்னாக்கா அந்த பில்டிங்குள்ளே அந்த ப்ளூ கலரில் அந்த வெளிச்சம் வந்து வருதான். அண்ட் இன் அட் ஒன் எண்ட் அண்ட் அவுட் டு த அனதர். அதாவது ஒரு வழியாக வந்து இன்னொரு வழியாக அந்த வெளிச்சம் வந்து போயிட்டுருக்கான். உஷா வாஸ் ஸ்டாரிங் ஸ்ட்ரைட் அஹெட். ஸோ அந்த இடத்துல உஷா வந்து நேராக பார்க்குறா, அந்த ஒளியை வந்து பார்க்குறா. அஸ் த ஆப்போசிட் வால் வாஸ் லிட் அப் சி சாய் க்ரோச்சிங் இன் த டிஸ்யூஸ்ட் ஃபயர் பிளேஸ். அதாவது அந்த எய்த்தாப்பில் இருந்தது இல்லையா அந்த ஃபயர் பிளேஸ், அந்த பிளேஸை பார்க்குறா. அங்கே பார்த்தா 2 ஸ்மால் ஃபிகர்ஸ் இந்த வெளிச்சத்தில் பார்த்துடுறா. அந்த பிளேஸை பார்த்தோன்னா இங்கே 2 உருவங்கள் வந்து தெரியுது. தே குட் ஒன்லி ஹாவ் பீன் சில்ட்ரன். அவன் நினைக்கிறா அங்கே இருக்கிறது யாராக இருக்கணும், அங்கே வாழ்ந்துட்டு இருந்த சில்ட்ரன்ஸ் குழந்தைங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. த கோஸ்ட்லி ஃபிகர்ஸ் லுக்ட் அப் ஸ்டாரிங் பேக் அட் உஷா. இவன் அங்கே பார்த்தோன்னே அங்கே இருக்கிற அந்த ஃபிகர்ஸ் 2 ஃபிகர்ஸ் தெரிஞ்சிச்சு இல்லையா, அதுவும் என்ன பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்டாரிங்னா லுக்கிங், திரும்ப யாரை பார்க்குதான், உஷாவை பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் எவ்ரி திங் வாஸ் டார்க் ஆக. மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இருட்டாயிருச்சு. ஸோ அந்த மின்னல் மின்னி அந்த ஒளி வந்து ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வழியாக போகுது. ஸோ அந்த நேரம் வந்து உஷா வந்து அந்த ஃபயர் பிளேஸை பார்த்துடுறா. பார்க்கும்போது அங்கே 2 ஃபிகர்ஸ் தெரியுது, 2 ஃபிகர் தெரியுது. ஸோ அவன் நினைக்கிறான் அங்கே இருக்கிறது அது சில்ட்ரன்ஸாக இருக்கும். தாத்தா சொல்லியிருக்காரு கதையில் அங்கே சில்ட்ரன்ஸ்லாம் இருந்தாங்க, 2 சில்ட்ரன்ஸ்னு. ஸோ அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. பார்த்துட்ருக்கா. பார்க்கும்போது அந்த கோஸ்ட்லி ஃபிகர்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா திரும்ப யாரை பார்க்குதுன்னா உஷாவை பார்க்குது. பார்க்கும்போது திரும்ப மறுபடியும் என்ன ஆயிருதுன்னா டார்க் ஆயிடுது, அந்த இடமே டார்க் ஆயிடுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ செக்ஷன் 2ல் உள்ளதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.